திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 60வது நாள். இந்த 60வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞானமலை அப்படின்ற மலையை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை வேலூர் நெடுஞ்சாலையில் சோழிங்கர் அந்த போகிற வழியில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்தஞ்சேரி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த ஞானமலை அப்படின்றது இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு 2-3 விசேஷங்கள் இருக்குது. முதல்ல இந்த ஞானமலையில் முருகப்பெருமானுடைய பாதம், அதாவது அவருடைய பாத சுவடு இருக்கிறதா சொல்லப்படுது. பக்தர்களால் இப்பவும் நம்பப்படுது. இன்றைக்கி நம்ம பார்க்குற திருப்புகழில் கூட பார்த்திங்கன்னா, அருணகிரிநாதர் இதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த திருப்புகழை பாடுறதுக்கு முன்னாடியே முருகப்பெருமான்கிட்ட திருவடி தீட்சையை வாங்கியிருப்பார். ஆனால் அது மறுபடியும் வேணும்னு கேட்டு அமைஞ்சு பாடுற மாதிரி இந்த ஸ்தலத்தோட திருப்புகழ் இருக்கும். நம்ம திருப்புகழுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மூலவர் பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு அவருடைய படம் வரும். நல்ல அழகான உருவம், கிட்டத்தட்ட 5லேருந்து 5.5 அடி உயரமான முருகன், வள்ளி தேவி யானை சகிதமாக நின்றுருப்பார். 4 திருக்கரங்கள், ரொம்ப ரொம்ப அழகான மூர்த்தி. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த மூலவர் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இவ்வளோ அழகாக இருப்பார் அப்படின்னு, அதே மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய உற்சவருக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. என்னன்னா, வள்ளி தேவியை தூக்கி தன் மடி மேலே உட்காத்தி வச்சுண்டு அழகாக அவளை ஒரு பக்கம் பிடிச்சுண்டு உட்கார்ந்துட்டுருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான மூர்த்தி. குரமகள் தழுவிய குமரன் அப்படின்னு இவருடைய திருப்பேர். இப்போ நான் இதை சொல்லும் பொழுதும் உங்களுக்கு இவருடைய படம் இந்த இடத்துல வரும், நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி முருகப்பெருமான வேறு இடத்துலலாம் பார்க்கறது கொஞ்சம் அபூர்வம். அதனால இந்த ஸ்தலத்துக்கு இதுவும் ஒரு தனி விசேஷம். இப்படி நிறைய விசேஷங்கள் நிறைந்ததான இந்த ஞானமலையில் பாடின திருப்புகழை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரியதாக தெரியலாம், ஆனால் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். 2 திருப்புகழ் தான் இந்த ஞானமலைக்கு. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மனையவள் நகைக்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். எப்பவும் போல் இது நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை நீங்கள் பார்த்துட்டே வரலாம், 2வது தடவை என்னோட நீங்கள் படித்து பழகலாம், 3வது தடவை இதோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் தடவை படிக்க ஆரம்பிக்க போகிறேன். மனையவள் நகைக்க ஊரின் அனைவரு நகைக்க லோக மகளிர் நகைக்க தாதை தமரோடும் மனமது சலிப்ப நாயன் உளமது சலிப்ப யாரும் வசைமொழி பிதற்றி நாளும் அடியேனை அனைவரும் இழிப்ப நாடு மனவிருள் மிகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோ வென்று அடியனு நினைத்து நாளும் உடலுயிர் விடுத்த போதும் அணுகி முன் அளித்த பாதம் அருள்வாயே தனதன தனத்த தான என முரசொலிப்ப வீணை தமருகம் மறை குழாமும் அலை மோத தடிநிகர் அயிர் கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமரிடை விடுத்த சோதி முருகோனே எனை மனம் உருக்கி யோக அனுபூதி அளித்த பாத எழுதறிய பச்சை மேனி உமைபாலா இமையவர் துதிப்ப ஞானமலையுரை குரத்திபாக இலகிய சசிப்பெண்மேவு பெருமாளே. இந்த அளவுக்கு அழகான திருப்புகழ். இப்போ இதை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். மனையவள் நகைக்க ஊரின்
அனைவரு நகைக்க லோக மகளிரு நகைக்க தாதை தமரோடும் மனமதை சலிப்ப நாயன் உளமது சலிப்ப யாரும் வசைமொழி பிதற்றி நாளும் அடியேனை அனைவரும் இழிப்ப நாடு மனவிருள் மிகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோவென்று அடியனு நினைத்த நாளும் உடலுயிர் விடுத்த போதும் அணுகி முன்னளித்த பாதம் அருள்வாயே தன தன தனத்தான என முரசொலிப்ப வீணை தமருகம் மறை குழாமும் அலைமோத தடிநிகர் அயிர்கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமரடை விடுத்த சோதி முருகோனே எனை மனம் உருக்கி யோக அனுபூதி அளித்த பாத எழுதறிய பச்சை மேனி உமைபாலா இமையவர் துதிப்ப ஞானமலையுரை குரத்திபாக இலகிய சசிப்பெண்மேவு பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போது இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். மனையவள் நகைக்க, நகைக்கன்னா சிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏளனமாக நகைக்கிறது, இல்லை ஒருத்தங்களை பார்த்து நகைக்கிறது அப்படின்ற நகைத்தல் அப்படின்னாலே பொதுவான அதுக்கு உண்டான அர்த்தம் சிரிக்கிறது அப்படின்னு. மனையவள் நகைக்க, ஊரின் அனைவரும் நகைக்கன்னா கட்டின மனைவி அவள் பார்த்து சிரிக்கும் அளவுக்கு, ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்த்து சிரிக்கும் அளவுக்கு, லோக மகளிரும் நகைக்க உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் பார்த்து சிரிக்கும் அளவுக்கு, தாதை தமரோடும் மனமது சலிப்ப தந்தை சுற்றத்தார் அத்தனை பேரும் உள்ளம் வெறுப்பு அடையவும், நாயன் உளமது சலிப்ப என்னுடைய மனமே சலித்து போகும் அளவுக்கு, யாரும் வசைமொழி பிதற்றி எல்லோரும் பழியா சொல்லி பழிமொழிகளை ஆராயாமல் கூறி, நாளும் அடியேனை அனைவரும் இழிப்ப எல்லாரும் என்னை பார்த்து திட்டும் அளவுக்கு, இகழ்ந்து பேசும் அளவுக்கு, நாடு மன இருள் மிகுத்துனா என்னுடைய எண்ணத்திலும் மனதிலும் இருள் வந்து நிறைய, நாடின் அகமதை எடுத்த சேமம். இதை யோசிச்சு பார்த்தா நான் பிறந்து வளர்ந்த பயனன் என்னன்னா அது இதுதான். என்னுடைய மனதிலும் என்னுடைய எண்ணங்களிலும் இருள் வந்து அடைந்தது. இதுவோ ஒன்று அடியனு நினைத்து நாளும், கடைசியில் இதுதான் எனக்கு கிடைத்த பலனா அப்படின்னு அதை நான் நினச்சி பார்த்து உடலுயிர் விடுத்த போதும், கடைசியில் இந்த உடலை விட்டே என் உயிரானது போகிற நேரத்தில் கூட அணுகி முன் அளித்த பாதம் அருள்வாயே. அன்னைக்கு ஏன்னா அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து விழும்பொழுது அவரை தடுத்து காப்பாற்றின முருகப்பெருமானை தான் இங்கே சொல்கிறார். அணுகி முன் அளித்த பாதம் அருள்வாயே, அன்னைக்கு என்ன நீ தடுத்து உன்னுடைய திருவடி தீட்சையை கொடுத்தியே, முன் அளித்த பாதம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தியே அதே பாதத்தை இப்போ திருப்பி கொடு முருகா அருள்வாயே. தனத்த தான என முரசொலிப்ப, முரசு அப்படின்றது அந்த காலத்தில் ஏதாவது சொல்லணும்னா அதை அடித்து சொல்லுவாங்க. அது ஒரு விதமான இசைக்கருவி. முரசொலிப்ப வீணை தமருக மறை குழாமும் அலைமோத, வீணை சத்தம் டமருகத்துடைய சத்தம். டமருகம்னா அது வந்து என்ன சொல்கிறது, துடின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஒரு மாதிரி வளைந்து இருக்கும். இந்த முக்காவாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானுடைய கையில் இதை நீங்கள் பார்க்க முடியும். அதை தான் தமருகம்னு சொல்லுவாங்க. தமருக மறை குழாமும் அலை மோத, எல்லாம் அந்த சத்தங்கள் கேட்கறது, வீணை சத்தம், தமருகம் சத்தம், முரசொலிக்கிற சத்தம், இதெல்லாம் கேட்கறது. தடிநிகர் அயிர்கடாவி அப்படின்னா மின்னல் போல் ஒளி வீசக்கூடியதான வேலாயுதத்தை வீசி அசுரர்கள் இறக்குமாறு சமரிடை விடுத்த சோதி முருகோனே. ஏன்னா முருகப்பெருமானுடைய வேலானது கிளம்புறது அப்படின்னா அது எதிரியை அழிச்சிடும். அதனால்தான் அசுரர்கள் அனைவரும் இறந்து போகும் அளவுக்கு சமரிடை விடுத்த சோதி முருகோனே, எனை மனம் உருக்கி யோக அனுபூதி அளித்த பாதம், என் மனதை உருக்கி யோகத்தின் அனுபூதியை எனக்கு அளித்த அந்த பாத எழுதறிய பச்சை மேனி உமைபாலா, பச்சை நிறத்தை கொண்டவளாகிய அம்பிகை அவளின் புத்திரனே,
இமையவர் துதிப்ப, அதாவது தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கும் அளவுக்கு ஞானமலை உரை குரத்திபாகா. ஞானமலை அப்படின்றது இந்த ஸ்தலம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வள்ளியை தூக்கி மடி மேலே வச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்னு. குரமகள் தழுவிய குமரன் அப்படின்னு அதை தான் இங்கே சொல்கிறார் பாருங்க. ஞானமலை உரை குரத்திபாகா, குரத்தியின் சரிபாதியில் இருப்பவனே, இலகிய சசிப்பெண் மேவு பெருமாளே அப்படின்னா விளங்குகின்ற இந்திராணியின் மகளான தெய்வயானையை விரும்பும் பெருமாளே அப்படின்னு அர்த்தம். ஆக மொத்தம் வள்ளியும் தெய்வயானையும் இரு பெண்களாலும் ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொள்ள பெற்ற முருகன். அந்த முருகன் இந்த ஞானமலையில் உரைகின்றான் அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த திருப்புகழுடைய அர்த்தம். இந்த திருப்புகழ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும், ஆனால் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். திருப்புகழ் அமுதம் புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த எண்ணையும் எடுத்து புத்தகத்தையும் வச்சுட்டு நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.